Hi viewers, welcome to Pebbles. நம்ம இன்னையோட ரெசிபி என்னன்னா சன்னா தால் அண்ட் கேபேஜ் கீ சப்ஜி. இது ஒரு பெங்காலி ஸ்டைல் ரெசிபி. கோஸ் அப்புறம் கடலை பருப்பு யூஸ் பண்ணி ஒரு சப்ஜி செய்ய போகிறோம். அதுக்கு தேவையான பொருள் என்னென்னு ஃபஸ்ட்டு பார்த்துடலாம். கோஸ் நல்லா திருகி வச்சுருக்கேன் மெலிசா. கடலை பருப்பு ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு அரை மணி நேரம் ஊற வச்சு எடுத்திருக்கேன். பெருங்காயத்தூள், ஜீரகம், கடுகு, கருவேப்பிலை, 3 பச்சை மிளகாய் நறுக்கி வச்சுருக்கேன், கொத்தமல்லி, மஞ்சள் தூள், மிளகாய்த்தூள், உப்பு, சர்க்கரை, தேவையான அளவுக்கு எண்ணெய். இப்போ எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். கடாய் வச்சு ஸ்டவ் ஆன் பண்ணி எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் காயட்டும். எண்ணெய் காஞ்சதும் ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு பெருங்காயம் சேர்த்துக்கோங்க. இப்போது ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு ஜீரகம், அரை ஸ்பூன் அளவுக்கு கடுகு நல்லா பொரிஞ்சதும் ஜீரகமும் கடுகும் கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. பச்சை மிளகாய் சேர்த்துக்கோங்க. இந்த டைமில் சிம்மில் வச்சுக்கோங்க. ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போது ஊற வச்சு எடுத்துருக்க கடலைப்பருப்பு சேர்த்துக்கோங்க. சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஒரு 5 நிமிஷத்துக்கு நல்லா வதக்கிட்டே இருங்க. அதுக்கப்புறம் மிளகாத்தூள் சேர்த்துக்கோங்க, உங்களுக்கு காரத்துக்கு தகுந்த மாதிரி. சேர்த்து நல்லா கிளறி விட்டுட்டே இருங்க. இப்போது கட் பண்ணி வச்சுருக்க கோஸ் சேர்த்துக்கோங்க. சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நல்ல மசாலாலாம் கோஸில் ஸ்ப்ரெட் ஆகுற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த டைமில் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சர்க்கரை சேர்த்துக்கோங்க. அப்புறம் தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இது நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டே இருங்க. லைட்டாக வதங்கினா கொஞ்சம் கம்மியாகும். நீங்கள் அப்படியேவும் கலரி விடலாம், இல்லைனா மூடி போட்டு ஒரு 5 நிமிஷம் சிம்மில் விட்டிங்கன்னா நல்லா வதங்கிடும். இந்த மாதிரி நல்லா வதங்கிடும். மூடி போட்டு விட்டுருங்க ஒரு 5 நிமிஷத்துக்கு சிம்லேயே. இப்போது கோஸ் ஓரளவுக்கு நல்லா வதங்கிடுச்சு. இப்போது ஒரு தட்டு போட்டு மூடிடுங்க. மூடிட்டு அந்த தட்டுக்கு மேலே கொஞ்சமாக தண்ணி ஊற்றி விட்டுருங்க. இந்த டைமில் மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு விடுங்க. ஹையில் வச்சா கொஞ்சம் அடி பிடிச்சிரும். பாருங்கள், கோஸ் நல்லா வெந்துருச்சு. நம்ம தண்ணி சேர்க்காமையே கொஞ்சம் சிம்மில் வச்சு நீங்கள் கலரி விட்டுட்டே இருங்க. இந்த மாதிரி மேலே தண்ணி ஊற்றி வைக்கும் போது உங்களுக்கு எல்லாமே நல்லா வெந்துடும். பருப்பு கோஸ் எல்லாமே நல்லா வெந்துருச்சு. கடைசியாக உங்களுக்கு தேவைன்னா இந்த மாதிரி தேங்காய் திருவல் சேர்த்துக்கோங்க. டேஸ்ட் இன்னும் கொஞ்சம் நல்லாயிருக்கும். அதுக்கப்புறம் நறுக்கி வச்சுருக்க கொத்தமல்லி இலையை சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. ஒரு 2 நிமிஷம் கலரி விட்டுட்டு ஆஃப் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான், நம்மளோட சன்னா தால் அதுக்கப்புறம் கேபேஜ் கீ சப்ஜி ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் இதை வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு இந்த ரெசிபி கண்டிப்பாக பிடிக்கும்.
உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் பெபிள்ஸ்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.